ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் கூட நத்தம் அப்படிங்கிற சொத்து பற்றி பல குழப்பங்களும் சந்தேகங்களும் இப்பவும் இருந்துட்டு தான் இருக்குது. நத்தம் அப்படிங்கிறது சிம்பிளாக நம்ம விளங்கிக்கணும் அப்படின்னா, ஒரு வீடு இருக்குது. பொதுவாகவே எல்லாமே அது வீடு தான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளாரையே அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி, பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு பேர் வச்சுருப்போம். உதாரணமாக பெட்ரூம், கிச்சன், ஹால் இந்த மாதிரியான பெயர்கள். அதே மாதிரி தான் பொதுவாக எல்லாமே நிலம்தான், இடம்தான். அதை அரசு இயந்திரம், அரசு அதிகாரிகள் தரிசு நிலம், விவசாய நிலம், புஞ்சை, நஞ்சை, அதுக்கப்புறம் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கின நிலம், நத்தம் நிலங்கள், அதுக்கப்புறம் புறம்போக்கு நிலங்கள், அதாவது கவர்மெண்ட் லேண்டு, இந்த மாதிரியான பல வகைப்பாடு நிலங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருந்திருப்போம். நம்ம அந்த வார்த்தையில் கூட பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கோம். அதில் ஒன்று தான் நத்தம் அப்படிங்கிறது. பொதுவாக நத்தம் அப்படின்னாலே அது குடியிருப்பு பகுதி அப்படிங்கிறது தான் அதனோட டெஃபினிஷன். 1855 பிரிட்டிஷோட காலத்திலேயே இந்த டெஃபினிஷன் இருக்குது. கிரவுண்ட் செட் அப்பார்ட் ஃபார் வில்லேஜ் ஹேபிடேஷன் ஆன் விச் ஹவுசஸ் ஆஃப் வில்லேஜ் மே பி பில்ட். இது க்ளோசரி ஆஃப் ஜுடிஷியல் அண்ட் ரெவன்யூ டேர்ம்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. கிராமத்தில் மக்கள் குடியிருக்க வீடுகள் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடம், அதுதான் நத்தமுடைய டெஃபினிஷன். இவ்வளவு வருஷமாக நத்தம் சம்மந்தமான வழக்குகளும் ஜட்ஜ்மெண்ட்டு இருந்தாலும் கூட மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மார்ச் 6, 2026 3 நீதிபதிகள், அதில் பெரும்பான்மையான நீதிபதிகள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இப்போ நத்தம் சம்மந்தமான தீர்ப்புகளில் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. கிராம நத்தம் அப்படிங்கிற வகைப்பாட்டுக்குள்ளார ஒரு நிலம் சொல்லப்பட்டால் அந்த நிலத்திற்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற தீர்ப்பு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஹானரபிள் ஜஸ்டிஸ் சி.வி. கார்த்திகேயன், ஜஸ்டிஸ் பி.டி. ஆஷா, ஜஸ்டிஸ் கே.கே. ராமகிருஷ்ணன் அவங்களுடைய பெஞ்சில் அதிகப்படியான நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பின் சாராம்சம், நத்தம் என்கிற வகைப்பாடுக்குள்ளார ஒரு நிலம் வந்துட்டாலே அது பயன்படுத்தக்கூடிய மக்களுக்குத்தான் உரிமை உண்டு. அரசுக்கு அதில் எந்த உரிமையும் இல்லை. தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்சிங் ஆக்ட் 1905 அதன் கீழ் அதில் நடவடிக்கை எடுக்க முடியாது, அரசுக்கு அதில் எந்த உரிமையும் இல்லை என்று அதனுடைய தீர்ப்பின் சாராம்சம். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நீங்கள் நத்தம் நிலத்தில் வசிக்கிறீங்க அல்லது உங்ககிட்ட நத்தம் நிலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பட்டா நீங்கள் எடுத்தே ஆகணும். அதுக்கு பட்டா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வழிமுறைகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு உண்டான அதிகாரிகளை முறையாக அணுகுங்க. ஜமாபந்தி போன்ற அரசனுடைய அந்த கூட்டங்களை அதுக்கு பயன்படுத்துங்க. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அந்த சொத்து ரீதியான எந்தவித சிக்கலும் பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும். நத்தம் லேண்ட் சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், ஆக்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ் ப்ளஸ் 2026 மார்ச்சோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாமே பிடிஎஃப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.